வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மெமரி நினைவாற்றலை எங்கனம் பெருக்கிக் கொள்வது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு 4 விதமான ஆர், அதாவது ரீட், ரிசைட், ரெவ்யூ, ரிஹர்சல், ரீரீட் அப்படிலாம் தொடர்ந்து அது நம்ம செய்துக்கிட்டே இருந்தால் அது நம்மளோட படிக்கிற திறமையை வளர்த்துக்கும். படிக்கிற திறமையை வளர்த்துட்டாலே படிக்கிற செய்திகள் மனசில் பதியும். மனசில் பதிச்சுட்டா நம்ம ஏற்கனவே சொன்னோம், நியூரல் நெட்வொர்க், நியூரல் நாட், நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிலாம் சொன்னால் அதில் ஒன்றுத்துலேயும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நியூரல் நாட்டில் நம்ம ஒரே சப்ஜெக்ட்டுக்கு தொடர்புடைய செய்திகளை படிக்கும்பொழுது ஒரு நியூரல் நாட்டில் போட்டு அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுபோல் நியூரல் நாட்டில் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு லூப்பில் இருக்கும். இந்த லூப்புக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி ஒயர் போல் இருக்கும். அந்த ஒயரில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோம். சேர்த்து வச்சுட்ட பிறகு எந்த சப்ஜெக்டில் படிக்கிறோமோ அந்த நாட்டோட கூட அதை கொண்டு சேர்த்து விடும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது நம்மளோட மூளையில் நடக்கக்கூடிய சில சின்ன சின்ன வேலைகள். நம்ம இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னா என்ன செய்கிறோம், முதல்ல டைம் டேபிள் அடிக்க வச்சுக்கிறோம். அதெல்லாம் இந்த காலத்தில் பசங்க செய்கிறாங்களா இல்லையா தெரியாது. மொத்த மூட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் மொத்தமாக புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே இருக்கிறதே 8 பீரியடு இல்லை 7 பீரியடு தான். அந்த 7 பீரியடில் 15 சப்ஜெக்ட் எப்படி நடத்துவாங்க? டீச்சர் அவ்வளோ சாமர்த்தியமா இல்லை பிள்ளைங்க அவ்வளோ சாமர்த்தியமா அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் எனிஹவ் எல்லா பிள்ளைங்களும் பார்த்தாலும் முதுகில் பெரிய ஒரு மூட்டையாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க, பெரிய பேகு. தட் இஸ் பையங்களுக்கும் அந்த பேகுக்கும் ரொம்ப கனெக்ஷனே இல்லை. படிக்கிறது 5ஆம் கிளாஸு, மூட்டை பெரிய அளவில் இருக்குது. ஸோ அது எப்படி என்ன கான்டெக்ஸ்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. பட் கரிக்குலம் என்ன ஃபார்ம் பண்ணும்போது முதல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு திங் என்ன வேணும், டைம் டேபிள் தான் வேணும். ஒரு 8 பீரியட் நடக்க போகிறது அப்படின்னா அது நிச்சயமாக 6 பீரியடுக்கு உண்டான புக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில பீரியட் ஆஃப்டர்நூன் டைமில் இன்னொரு தடவை வரும். கார்த்தால படிக்கும்போது மார்னிங் ஹவர்ஸில் ஃபோர்நூனில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஆஃப்டர்நூனில் வேறு இருக்கும். அதனால் அந்த மாதிரி வரும்போது ஒரு 6 அல்லது 7 புக் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு உண்டானது 5 நோட் எடுத்துகிட்டு போனால் போகிறோம். சிலது ஓவர் டூ பண்ணிக்கலாம், ரஃப் நோட்டில் எழுதலாம். அப்படின்னு சொன்னால் மினிமல் நம்பர் ஆஃப் புக் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு வைங்க. அந்த மாதிரி வரைச்சு முதல்ல என்ன செய்கிறோம், டைம் டேபிள் அடிக்க வைக்கிறோம். ஸ்கூலுக்கு போனோம்னா டைம் டேபிள் அடிக்க வைக்கிறோம். நம்மளுக்கு நாளைக்கு எந்த பீரியட்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் சைட் பண்ணிக்கிறோம். அப்போ அதுபோல் செய்யும்பொழுது இதெல்லாம் நம்ம சரளமாக படிக்கணும்னா முதல்ல ரீடிங் ஹேபிட் அவுட் டு பி டெவலப்ட். அது சின்ன வகுப்பு 4ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து ஒரு 10 வயசுக்கு முன்னாடி 9 வயசு 10 வயசுலேருந்து நல்ல சரளமாக படிக்கிறதுக்கு தெரியணும். எவ்வளோ வேகமாக சரளமாக தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோடு படிக்க துவங்குறோமோ அதுக்கு தகுந்தது போல் நம்ம என்ன படிக்கிறோமோ அது மனசில் நிற்கும். இது ஒரு பேசிக் கான்செப்ட். யாருக்குமே ரீடிங் எபிலிட்டி அவுட் டு பி டெவலப்ட். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைங்களுக்கு வந்தோடனே ஹோம்ஒர்க் எழுது, அதை பற்றி சொல்லு இதை பற்றி சொல்லுன்னு சொல்கிறோமே தவிர அது அந்த புஸ்தகத்தில் அந்த டெக்ஸ்ட்டில், அதாவது பாட புத்தகத்தில் என்ன இருக்குது அது எப்படி படிக்கணும் அதுவே இல்லை. கிளாஸ்லேயே ரீடிங் ஹேபிட்ஸ் வளர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு அதுக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்குது, அவங்க எவ்வளவு நேரம் இதுக்கு குவாலிட்டி டைம் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. வி ஆர் நாட் ஹியர் டு டீச்சருக்கு சௌரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம இல்லை. வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் அவர் சில்ட்ரன். நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கு உண்டான நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆஸ் அ பேரண்ட் நம்மளோட கடமை. உளவியலாளர் என்ற அடிப்படையில் பிள்ளைங்களை நம்ம நிச்சயமாக நேர்படுத்தணும், அது நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் முதல்ல ரீடிங் ஹேபிட் வளர்த்துட்டாலே ரீடு ரிசைட்டு அதுக்கு உடனே வரும். ரீடுன்னு சொன்னால் பார்த்து படிச்சுடுங்க, சரளமாக படிக்க துவங்குங்க. ஆனால் இன்றைக்கி துவங்குறோம், இப்போ ஒரு பகல் நேரத்தில் துவங்குறோம் வைங்க, இது அப்படியே ஒரு சாயந்தரம் 5 மணிக்கே இந்த பழக்கம் நம்மளுக்கு கைக்கு வராது. வி கேனாட் டெவலப் திஸ். அது ஒரு மேஜிக் போல் 2 ஹவர்ஸில் டெவலப் பண்ணிக்கிற ஒரு பழக்கம் இல்லை. ஓவர் த பீரியட் ஒரு வாரம் 10 நாள் ஒரு 3-4 வாரம் போல் தொடர்ந்து ஒரே நேரத்தில் தினமும் 1 மணி நேரம் படிக்கணும். பார்த்து படித்தா போகிறோம். முதல்ல வரும்போது ஸ்லோவாக தான் இருக்கும், நிறைய பிழைகள் இருக்கும். அந்த பிழைகளை திருத்தி கொள்ளணும். பிழை இல்லாத ஒரு பேராகிராஃப் ஒரு 200 வேர்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு படித்தா போகிறோம். அதில் நம்மளை பார்த்து சிரிக்கிறதுக்கோ எள்ளி நகையாடுறதுக்கோ யாரும் இல்லை. நம்ம அம்மா தான் பக்கத்தில் இருக்கிறாங்க, இல்லையே நம்ம தாத்தா தான் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம பார்த்து படிக்க துவங்கினா
அது என்ன ஆகும்னா அந்த ரீடிங் ஹேபிட் டெவலப் ஆகும். ரீடிங் ஹேபிட் வந்த உடனே அடுத்தது என்ன, ரீடுக்கு அப்புறம் ரிசைட் சொல்லி பார்க்கலாம். இந்த பேராகிராஃபில் என்ன படித்தோம் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ கேன் ஏபிள் டு கிராஸ் ஃப்ரம் தட் விதவுட் எனிபடி சப்போர்ட். புத்தகத்தை படிக்கிறோம், படித்த உடனே சிலதெல்லாம் புரியுது, புரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்ல துவங்குறோம் அப்படின்னா ரீடு ரிசைட். அப்புறம் சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்குறதும் என்ன பண்ணணும், எதுவுமே முதல் வாரத்தில் வராது. இது எல்லாமே 3வது வாரத்துலேருந்து தான் 2வது ஸ்டெப்லாம் இருக்கும். முதல் ஒரு 2-3 வீக்ஸ் வரைக்கும் ரீடு மட்டும்தான் பார்த்து படிக்கணும். படிக்கிறதுக்கு செம்மையாக சரளமாக தடை இல்லாமல் படிக்க துவங்கினா அதில் நிச்சயமாக அடுத்தது ரிசைட், ரிவ்யூ எல்லாமே ஒரு ரிஹர்சல் சொல்லி கூட பார்த்துக்கலாம். எப்படி ஒரு ட்ராமாவை இருக்கிற மாதிரி ஒரு செய்தி படிக்கிறோன்னு வைங்க, 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷனை பற்றின ஒரு பாடம் படிக்கிறோன்னு சொன்னால் அந்த 2 கான்வர்சேஷனையும் நம்மவே அதுக்கு உண்டான அளவுக்கு அந்த டோனில் அந்த செய்திகள் எப்படி இருக்கோ, கோவப்பட்டு பேசுகிறாங்களா, இல்லை இனிமையாக பேசுகிறாங்களா, இல்லை பரிவாக பேசுகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி குரல் வளத்தில் நம்ம அதை பேசி பழகினா ரீட், ரிசைட், ரிவ்யூ, ரிஹர்சல் எல்லாமே அதுக்குள்ளே வரும். ஸோ இது எல்லாமே ஏற்புடையது தான், எல்லாமே செய்ய தகுந்தது தான், செய்யக்கூடியது தான். மேலும் இது போல் செய்யும்பொழுது நம்மளோட தன்னம்பிக்கையை அது பெரிதாக வளர்க்கும். சரி, இப்படியெல்லாம் சொல்லி பேசி பழகிட்டோம் என்ன சொன்னால், என்ன பழகினமோ அது அப்படியே மனசில் நிற்கும், நினைவாற்றலை இதுவே பெருக்கும். இதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், இதுவே நம்மளுடைய நினைவாற்றலை பெருக்கும். இங்கனம் படித்த ஒரு செய்தி இருக்க, அது என்று கேட்டாலும் வெளியில் கொண்டு வர முடியும். எந்த வாரத்தில் கேட்டாலும் நம்ம அதை நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ இது மாதிரி இருக்குச்சு. நம்ம என்ன செய்யலாம், ஒரு மனப்பாட பகுதியில் இருக்கிற செய்யோட படிச்சுக்கலாம், ஒரு இங்கிலீஷ் பொயட்ரி மனப்பாடம் பண்ணலாம். தோ வின்டர் வெண்ட் சோ நாட் கைண்ட், த மேன்ஸ் இன் கிராட்டிடியூட் அப்படின்னு ஜான் மில்டன் அவரோட பொயட்ரியில் லண்டனில் இருக்கிற குளிர் என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாருல, அதுபோல் நிறைய கீட்ஸோட பொயட்ரி, இல்லை நம்மளோட சரோஜி நாயுடு பொயட்ரி அப்படின்னு நிறைய ஆங்கில பொயட்ரியாக இருந்தாலும் கவிதைகளாக இருந்தாலும் நம்மளுடைய தாய்மொழியில் கிடைக்கக்கூடிய கவிதைகளை மாட்டிலும் வெளிநாட்டு கவிதைகளை பற்றி நம்ம எதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும், வேண்டாமே. அவங்கவுங்களோட தாய்மொழியில் இருக்கிற கவிதைகளை படித்தாலே அந்த செய்யுளை அதில் இறை உணர்வும் சேர்த்து வளர்க்கக்கூடிய ஒரு செய்யுளாக இருந்ததுன்னு வைங்க, அதுக்கு என்ன அதுவே தான். அதுக்கு ஒரு மாற்று ஒரு பாடல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நிறைய செய்யுள், ஒரு 5-6 செய்யுள் படிச்சுக்கிறது, அந்த செய்யுள் என்னது நம்ம தாய்மொழியில் உள்ளது, அதுவே இறை உணர்வையும் வளர்க்கும் அப்படின்னா அதுவே மிகவும் ஏற்புடையது தான். அந்த 5 செய்யுளை நம்ம எப்போ படித்தாலும் அதுக்கப்புறம் நினைவு வரும். இதுபோல் எல்லாவற்றையுமே எல்லா பாடங்களிலுமே எது தேவையோ அதை தொடர்ந்து ஒரு வாரம் 2 வாரம் படிக்க துவங்கினா சரளமாக பேசுறதுக்கு வரும். அந்த மொழி நம்ம வசப்படும். மொழி நம்ம வசப்படணும்னு சொன்னால் முதல்ல நம்ம தெளிவாக சரளமாக படிக்க துவங்கணும். மொழி வசப்படாமலேயே படிக்க துவங்கிறது, பேச துவங்கிறதுன்னு சொல்லும்பொழுது அது நம்ம என்ன செய்வோம், முக்கியமான நேரத்தில் சில சென்டென்ஸில் ஒரு அதனோட வர்பு, அட்ஜெக்டிவ் அதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். அப்போ நம்ம பேசுகிறது தவறுன்னு ஆயிரும். ஸோ அதனால் நிச்சயம் முதல்ல தேர்ந்தெடுத்து நம்ம படிக்க துவங்க வேண்டியது ஏதான ஒரு பாடம், அது ரீடு ரீடு அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கும் பொழுது அந்த மொழியோட தெளிவு நம்மளுக்கு மனசில் தானே சரளமாக பேசுறதுக்கு வரும். சரளமாக பேசினா வேகமாக படிக்க வரும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தை சொல்லுவோம்னு வைங்க, பார்த்து படிக்கிச்சே. வேகமாக படிக்கும்பொழுது 40ன்றது 60, 80 வரைக்கும் கூட அந்த வார்த்தைகளை நம்ம வேகமாக பேச முடியும். அப்படி பேசும்பொழுது அது தெளிவாகவும் இருக்கணும். எதிர உள்ளவங்க நம்ம பேசுகிறதெல்லாம் வேகமாக எழுதுகிறாங்கன்னு வைங்க, அப்போ நம்ம தெளிவாக சொன்னால் தான் எழுத முடியும். அதனால் நம்ம தெளிவாகவும் படிக்கணும், அதே நேரத்தில் தவறில்லாமல் படிக்கணும். அப்படி படித்து பழக வேண்டியது அத்தியாவசியம்னு சொல்லி அது நினைவாற்றலை பெருக்குவதற்கு ஒரு ஊக்கி, இட் இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.